இப்ப வந்திருக்க தேர்தல் பாத்தீங்கன்னா இது கட்சிகளுக்கு இடையே ஆன தேர்தல்னு நினைக்க வேண்டாம். இது மக்களுக்கான தேர்தல். காரணம் என்ன அப்படின்னா, மக்களுக்கு செய்ய வேண்டியத இந்த திமுக அரசாங்கம் செய்யல. அத தட்டி கேட்கறது யாரு கேட்கணும்? எதிர்கட்சி கேட்கணும். எதிர்கட்சியும் கேட்கல. அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்களே ஒழிய மக்களுக்கு உள்ள பிரச்சனைய யாருமே சொல்லல. அப்படி சொல்லியிருந்தா இந்த எடப்பாடிங்கிற தொகுதிக்கு போன 2021 சட்டமன்ற தேர்தல்ல வாக்குறுதி 505 வாக்குறுதி திமுக கொடுத்தது. அதுல 8 வாக்குறுதி இந்த தொகுதிக்கு உள்ளது. அந்த 8 வாக்குறுதிய இங்கேந்து ஜெயிச்சு போன எதிர்கட்சி தலைவர் கேட்டு இந்த மக்களுக்கு வாங்கி கொடுக்கணுமா, கொடுக்க கூடாதா? வாங்கி கொடுக்கணும் இல்லையா? ஆனா அத கூட செய்யல. அவங்க வேற வகையில கூட்டு களவாணியா செயல்பட முடிஞ்சதே தவிர மக்களுக்கு உள்ள பிரச்சனைய யாரும் எடுத்து சொல்லி செய்ய வைக்கல. நான் என்ன சொல்றேன், புதுசா செய்ய வேண்டாம். 8 விஷயம் இந்த எடப்பாடி தொகுதிக்கு செஞ்சு கொடுக்கறேன்னு திமுக அரசாங்கம் சொன்னுச்சு. அத செய்யலையே அப்படின்னு கேட்கணுமா வேணாமா? சட்டசபைக்குள்ள இருக்கிற எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சி தலைவராக இருந்தது யாரு? இந்த தொகுதிக்காரரு. ஆனா கேட்கல. அதனாலதான் நான் சொல்றேன், ரொம்ப சூது விளையாட்டு மாதிரி அரசியலை நடத்திக்கிட்டு போறாங்க. அத முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும். மக்களை பணையம் வைக்கிற மாதிரி இந்த 2 கூட்டு களவாணிகளும் செய்யுது. அத மக்கள் புரிஞ்சுக்கணும். போன 5 வருஷ காலத்துல திமுக ஆட்சி பண்ணுது, என்னத்த செஞ்சுது? மக்களுக்கு ஏதாவது வீடு கட்டி கொடுத்துதா? மக்களுக்கு அவங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு யாருக்காவது வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துதா? அப்படின்னா இல்ல. ஆனா கடன் மட்டும் 2 பேர் இருந்தப்பையும் சொல்றேன், போட்டி போட்டுட்டு வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு கடன் 12 லட்சம் கோடி. 12 லட்சம் கோடிக்கு ஒரு மாதம் வட்டி எவ்வளவு தெரியுமா? 7000 கோடி ஒரு மாதத்துக்கு. இவங்க அங்க இங்கேயும் மேம்பாலத்தையும் அதை இதையும் மக்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை. இது முதல்ல நீங்க கொடுக்க வேண்டியது குடிதண்ணிய கொடுக்கணும். கிராமப்புறங்கள்ல உள்ள ரோட சரி பண்ணி கொடுக்கணும். லைட் எரியுதான்னு பாக்கணும். வீட்டுக்கு கரண்ட் வரிய ரொம்ப ஏத்தாம பாத்துக்கணும். இதெல்லாமா செஞ்சீங்க? நீங்க செய்யல. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும்.